விஜய் முதல்ல மாநாடு நடத்த விருப்பப்பட்ட இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தான். சரி. மதுரையில் இடம் கிடைக்கல, எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆ. அங்கே மூர்த்தி இருக்கார், ம். கீர்த்தி இருக்கார். அடுத்து அங்கேருந்து திருச்சியிலேயே நடத்தலாம். திருச்சியில் நடத்தலாம்னா அங்கே நேரு காந்திலாம் இருக்காங்க, அங்கேயும் முடியல. கடைசி எங்கே வந்து சேர்ந்தது? பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் விக்கிரவாண்டி. யார்? புஷி. அவர் பழைய ரியல் எஸ்டேட்காரர். யார்? புஷி. ஒரே இடத்த 3 பேருக்கு வித்துருவார். 3 பேர் பட்டா வச்சுட்டு அலைவா, 4வது ஆளை தேடிட்டு இருப்பார். அதனால தான் விக்கிரவாண்டியில் கிடைச்சிது. இதுதான் உண்மை நிலை. இப்போ அருண்ராஜ் கொங்கு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால அங்கே போய் சொந்த பற்றி ஏப்பா ஒரு 5 ஏக்கர் அங்கே இடம் கொடுங்கப்பா, ஏப்பா உனக்கு 5 ஏக்கர் இடம் கொடுத்தா நீங்கள் அடுத்து செந்தில் பாலாஜி இருக்கார், அவர் 5 ஏக்கராக அவரே எடுத்துக்குவார்ப்பா. உங்கள் பக்கம் வந்தால் எங்கள் நிலைமை மோசம். இதுதான் இப்போ கரூரில். இப்போ வில்சன். யார் வில்சன்னா ஜேபிஆர் உடைய பேரன். ஜேபிஆர் உடைய, நான் கூட திமுக வில்சன் நினைச்சேன். இல்லை இல்லை, தாவேக்கால வில்சன். அவர் தான் இப்போ அடுத்து வர்ற டி நகர் தொகுதி எம்எல்ஏ ப்ளஸ் மந்திரி. தாவேக்காவில் இருக்கிற ஜேபிஆர் பேரன். சரி. அவர் இப்போ ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா, 41 குடும்பத்துக்கு நீங்க 2,05,000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 20 ஆண்டு காலம் நான் கொடுக்க போறேன்ட்டார். 20 வருஷம் பார்த்தா 4,90,00,000 ரூபா, 5 கோடி ரூபா வருது. 5 கோடி ரூபாய் ஏத்துக்கிட்டார். யாரு? ஜேபிஆர் பேரன் வில்சன். அவர் அமைதியா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. தாவேக்காவில் இருக்காரு. தாவேக்கால அவர் ஒரு அந்த அட்லா கமிட்டி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சென்ட்ரல் கமிட்டி, பொலிட் புரோ, இந்த மாதிரி மத்திய கமிட்டி, நிர்வாக கமிட்டி, இந்த கமிட்டியில் அவர் முக்கியமான